ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக பஜ்ஜி ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோங்க. ஒன்றுமே இல்லைங்க, பஜ்ஜி மாவில் தான் செய்ய போகிறோம். ஆனால் இந்த மாதிரி பாருங்கள், ஆப்பிள், பனானா பழம், கோவக்காய், சோயா பீன்ஸ், அதுக்கப்புறம் கத்திரிக்காய், வெங்காயம், பஜ்ஜி மிளகாய், இது எல்லாத்துலேயுமே பஜ்ஜி செஞ்சு எடுக்க போகிறோம். நான் வந்து பஜ்ஜி மிக்ஸ் தான் எடுத்திருக்கேன். பஜ்ஜி மிக்ஸில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு வர வரைக்கும் எடுத்துகிட்டு இது வந்து நம்ம ஒவ்வொன்றா டிப் பண்ணி எடுத்து போட்டுட்டு பொரிக்க வேண்டியது தான், அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஆப்பிள் பஜ்ஜி வந்து செஞ்சு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காயும் அந்த பஜ்ஜி கூடயே ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து குயிக்காக வெந்துடும். கத்திரிக்காய் கூட அவ்வளோ ரொம்பலாம் வேக வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, குயிக்காக வெந்துடும். பசங்க வந்து ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறமோ நம்ம இல்லை ஆஃபீஸ்லேருந்து வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம என்ன டெய்லியுமா பஜ்ஜி செஞ்சு சாப்பிட போகிறோம்? வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி தானே சாப்பிட போகிறோம். அதனால எல்லா வெரைட்டிஸையும் இருக்கிற மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சோயா பீன்ஸ் பஜ்ஜி. சோயா வந்து நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு நம்ம இந்த மாவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து டிப் பண்ணி போட வேண்டியது, அவ்வளோதான். இந்த சோயா பஜ்ஜி வந்து உண்மையாகவே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. பசங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லா பஜ்ஜியும் கூட இந்த பஜ்ஜி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை இந்த பஜ்ஜி கூட நீங்கள் தனியாக கூட ட்ரை பண்ணி நிறையா சோயாபீன்ஸ் எல்லாம் போட்டு அந்த மாதிரி கூட செஞ்சு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து வாழைப்பழம். இந்த சின்ன பசங்களுக்கெல்லாம் கொஞ்சம் இனிப்பாக இருந்தால் நல்லா பிடிக்கும் இல்லையா? இந்த வாழைப்பழம் கொஞ்சம் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த கேரளா ஸ்டைலில் செய்வாங்கள, அந்த மாதிரி பழம்புரி அந்த மாதிரி சொல்லுவாங்களா, அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்மோஸ்ட் எல்லா பஜ்ஜியும் ரெடி ஆகிட்டுருக்கு, அவ்வளோதாங்க. இப்போ நம்ம லாஸ்ட்டாக வந்து கோவக்காயும் பஜ்ஜி மிளகாயும் இருக்குது. எல்லாமே சாப்பிடும்போது கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால தாங்க நான் பஜ்ஜி மிளகாவும் எடுத்திருக்கேன். ஏன்னா எல்லாமே ஒரு மாதிரி இனிப்பாக அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி போர் அடிக்கும் இல்லையா? அதனால் இந்த பஜ்ஜி மிளகா காரத்துக்கு. ஸோ அவ்வளோதாங்க, எல்லா பஜ்ஜியும் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே நல்லா வெரைட்டியாக இருக்குது பாருங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.